வணக்கம். வைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பா வீட்டில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு ஏழை பெண் தன்னுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டு, ஒரு 17 வயசு மக, அந்த அம்மா பேரு மமதா சிங், பெங்களூர்ல இருக்கிறாங்க. தன்னுடைய 17 வயசு மகளை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வேலை சம்பந்தமா போய் நம்ம எடியூரப்பா, முன்னாள் முதல்வர், கர்நாடக முன்னாள் முதல்வர், பாஜக எடியூரப்பாட்ட போய் ஒரு வேலை கேட்கறாங்க. இந்த மாதிரி 17 வயசு பொண்ணு இருக்கு, ஏதாவது எடுபடி வேலை இருந்தா சொல்லுங்க, மற்றபடி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற சமயத்துல அவரு 2 தடவை வர சொல்லியிருப்பாரு போல இருக்கு. போன வகையில கொஞ்சம் கையை வச்சு விட்டார். பாலியல் வன்கொடுமை, பாலியல் சில வன்புணர்வுகள், மற்றபடி பாலியல் வன்புணர்வு செய்தாரா இல்ல சீண்டலோடு முடித்து கொண்டாரா அப்படிங்கிறது போலீஸ் விசாரணை தெரிய வரும். இது நடந்தது 2/2/2024, போன பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி. அந்த அம்மா கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் இந்த மாதிரி நடந்த உடனே ரொம்ப மனசு வெக்ஸ் ஆயிடுறாங்க. மமதா சிங் அந்த அம்மா பேரு, பொண்ணு பேரு வேற, அது மறைக்கப்பட்ட விஷயம். அதனால ரொம்ப இது பண்ணி மனசுக்குள்ள ஒரு ரொம்ப வெக்ஸ் ஆகி என்ன பண்றாங்க, எப்படா இதை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? ஏன்னா பார்ட்டி பெரிய பார்ட்டி, ஆண்டு கொண்டிருப்பது பாஜக அரசு, மற்றபடி முன்னாள் முதல்வர் வேற, கர்நாடக எடியூரப்பா, எப்படி நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு வகையில உந்துதல் அடிப்படையில் 15/3/2024 சதாசிவ நகர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. நடந்தது 2/2. கம்ப்ளைண்ட் கொடுத்து 15/3, ஏகதேசம் ஒரு 1.5 மாசம் கழிச்சு கொடுத்துருக்காங்க. போலீஸார் கேட்குறாங்க, என்ன மாதிரி இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற, உடனே கொடுக்கணும், இல்லை ஒரு வாரம் 4 நாள் 3 நாள் ஆனாலே போலீஸார் கேள்வி கேட்பாங்க. ஏன் உடனே கூட எங்க போயிருக்க வரலன்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்க எதையுமே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்க முடியும். அப்பதான் அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த கேஸ் தான் வரும். சொல்றதெல்லாம் நம்பிட்டா அப்படின்னா அதுக்கு பேர் போலீஸ் அல்ல, புரியுதுங்களா? கேட்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரிங்க அந்த மமதா சிங் சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி இப்போ பண்ணின இடம் பெரிய பார்ட்டிங்க, அதனால நாங்கள் அவர்களுடைய தாக்குதலை தாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் கிடையாது, அதனால நான் யோசனை பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா சொல்றாங்க. அந்த போலீஸார்ட்ட என்னன்னு, இந்த மாதிரி ஒரு வேலை சம்பந்தமா முன்னாள் முதல்வர், கர்நாடக பாஜக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா வீட்டுக்கு என் பொண்ணு 17 வயசு பொண்ணோட போயிருந்தாங்க. அவர் கொஞ்சம் தகாத முறையில என் பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டாங்க, ஆமா அது சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு போட்டு அந்த அம்மா கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே போலீஸார் ஏத்துக்கிறாங்க. ஏத்து முடிச்ச உடனே அந்த அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை. அந்த அம்மா ஒரு புற்றுநோயாளி. ஆமா, இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க 27/5/2024 பெங்களூர்ல உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில புற்றுநோயால மரணம் அடைஞ்சாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது 15/3. சம்பவம் நடந்து 2/2/2024. இந்த அம்மா இறந்தது 27/5/2024. ஏகதேசம் ஒரு 2 மாசம் கழிச்சோம்னா அந்த அம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லாம போய், கொடுக்கும்போது நல்லா இருக்கிறாங்க, கொடுத்ததுக்கு பின்னால உடல்நலம் சரியில்லாம போனவுன்னா புற்றுநோயால இறந்துடுறாங்க. அதாவது நுரையீரல் புற்றுநோயால இறந்துடுறாங்க மமதா சிங். எவ்வளவோ தீவிர சிகிச்சை கொடுத்துமே பலன் அளிக்கல. உடனே இறந்த உடனே அப்புறம் அந்த கேஸ் ஒன்றும் மூவ் ஆகாம இருக்கக்கூடிய சமயத்துல போலீஸார் என்ன பண்றாங்க, எடியூரப்பா மேல எஃப்ஐஆர், மற்ற இந்திய தண்டனை சட்டம் என்னென்ன இருக்கு அனைத்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுறாங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சு. எஃப்ஐஆர் போட்டு 25/7/2024 ஒரு 750 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுறாங்க. எப்ப 25/7. ஆனா இந்த அம்மா இறந்தது 27/5. நல்லா புரிஞ்சுங்க, மே மாசம் இந்த அம்மா இறந்துடுறாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது ஜூலைல தாக்கல் பண்றாங்க. இந்த அம்மா இறந்தது 27/5 ஜூலை. இது மே 27 இறந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு எந்த வகையில ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணாம அடக்கம் பண்ணிடுறாங்க.
ஏன்னா ஒரு நுரையீரல் புற்றுநோயாளி அப்படிங்கும்போது அவங்க எந்த ஒரு சந்தேகம் வராது அப்படிங்கிற கான்செப்ட்ல அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்புறம் அதுக்கு பின்னாலதான் 25 தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி போயிட்டு இருக்க சமயத்துல இப்போதைக்கு வந்து மாநில மகளிர் அணி மகளிர் ஆணைய தலைவி நாகலட்சுமி சௌத்ரி கர்நாடகாவில் வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அந்த அம்மா வந்து 27/5 இறந்தாங்க. ஆமா, இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நாங்க மகளிர் ஆணைய தலைவி பேசுறேன், கடிதம் எழுதியிருக்காங்க ஐஜிக்கும் மற்றபடி டிஜிபிக்கும், கர்நாடகா டிஜிபிக்கு ஐஜிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த அம்மா இறந்துருக்காங்க, ரைட், ஓகே. மற்றபடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எப்படி நீங்க அடக்கம் பண்ணலாம்? 27/5 இறந்துருக்காங்க. இத்தனைக்கு வந்து அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒன்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகல. ஏன்னா 25/7 குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகுது, இறந்தது 27/5. அப்படிங்கிறப்ப அந்த அம்மா எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது, நுரையீரல் புற்றுநோய். மற்றபடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் இல்லையா? ஏன்னா அதுல ஏதோ சம்திங் ராங் நடந்திருக்கும் போல இருக்கு. அது வந்து மகளிர் ஆணைய தலைவி நாகலட்சுமிக்கு ஒரு சௌத்ரிக்கு ஒரு அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஆள், கர்நாடக முன்னாள் முதல் எடியூரப்பா, பாஜக ஆண்டு கொண்டிருப்பது பாஜக ஆட்சி. அதனால வந்து இந்த அம்மாவுடைய மரணம் வந்து இயற்கையான மரணமா செயற்கையான மரணமா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நாகலட்சுமிக்கு மகளிர் ஆணைய தலைவிக்கு கர்நாடகாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே இன்னைக்கு வந்து ஐஜிக்கும் மற்றபடி டிஜிபிக்கும் கடிதம் எழுதி விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு நோயாளி இறக்குறாங்க, அவங்க வந்து முக்கியமான ஒரு நபர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கக்கூடிய சமயத்துல, இறக்கக்கூடிய சமயத்துல அவங்களுடைய மரணம் வந்து சரியான மரணமா அப்படிங்கிற சந்தேகம் எதற்காக வரணும் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன்னா கொடுத்தது வந்து மிகப்பெரிய இடம், எடியூரப்பா, பிஜேபி. ஒருவேளை வந்து எவ்வாறு இறந்தால், நுரையீரல் புற்றுநோய்ங்கிறது புற்றுநோய் அப்படின்னால எல்லாரும் இறந்து விடுவார்களா? அதுல தப்பிச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த மமதா சிங் வந்து தப்பித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இன்னைக்கு அந்த மகளிர் ஆணைய தலைவி வந்து இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும். ஆமா, என்ன பண்ணீங்க? போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எப்படி அந்த மமதா சிங்கை நீங்க அடக்கம் பண்ணி எரிச்சிங்க, தகனம் பண்ணீங்க? அது எப்படி பாடியை நீங்க கொடுத்தீங்க? எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால வந்து எனக்கு விசாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக ஐஜிக்கு டிஜிபிக்கு இன்னைக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. பாருங்க, அப்ப இதுல ஏதோ ஒரு சந்தேக உணர்வு வந்தாச்சு. பாடி எரிச்சாங்களா புதைச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. எரிச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, எப்படிங்கிறது தெரியாது. சந்தேகத்தை அனுப்பி சந்தேக மரணமாவே கொண்டு போறதா அப்படிங்கிறது தெரியல. புதைச்சிருந்தாங்கன்னா கட்டாயமா மீண்டும் எடுத்து, ஏன்னா இறந்தது வந்து 27/5. ஆமா, ஏகதேசம் ஒரு 5 மாசம் ஆகிப்போச்சு. பாடியுடைய கண்டிஷனையும் பார்க்கணும், எப்படி அழுகிய நிலையில் இருக்கும். புதைத்திருந்தால் அதை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய சமயத்துல எந்த அளவுக்கு இயற்கையான மரணமா, உண்மையிலேயே நுரையீரல் புற்றுநோயால தான் இவர்கள் இறந்தார்களா, இல்ல வேறு விதமாக இவர் சாகடிக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வரும். இன்னைக்கு வந்து எடியூரப்பா மேல ஒரு சந்தேகம் வந்தாச்சு. போக்சோ சட்டத்தின் மேலும் மற்றபடி பாலியல் வன்கொடுமை எல்லாம் ஏகப்பட்ட பிரிவுகள் வந்து 750 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியாச்சு கர்நாடக எடியூரப்பா மேல. இப்படி ஒரு சந்தேக உணர்வு போயிட்டு இருக்க சமயத்துல கட்டாயமா வந்து இது நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஒரு பாடி இருக்கக்கூடிய சமயத்துல சந்தேக மரணம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கணும். போலீசார் ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவில்லை? அவர்கள் உள்ளூடாக செயல்பட்டார்களா, இல்லை உண்மை என்ன அப்படிங்கிறத கட்டாயமா வரும் காலங்கள்ல கர்நாடக போலீசார் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதை வந்து மகளிர் ஆணைய தலைவி நாகலட்சுமி, கர்நாடகா நாகலட்சுமி சௌத்ரி சும்மா விடக்கூடாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லையா அப்படின்னா தோண்டி அந்த பிணத்தை எடுத்து கட்டாயமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். எரித்து இருந்தால் அது எவ்வாறு கையாள போகிறார்கள் சட்டப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மற்றபடி ஐஜி டிஜிபி விளக்க கட்டாயமா சொல்லணும். ஆமா, இல்லாவிட்டால் மீண்டும் இதுல ஒரு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. சாகடிக்கப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில தான் மகளிர் ஆணைய தலைவியை கேட்டிருக்கிறாங்க கேள்வி. இறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, இப்படி விட்டுற வேண்டியதுல எதுக்கு அவங்க கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொரு கேள்வி வருதா இல்லையா? அதனால இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா எனக்கு வைரலா போயிட்டு இருக்கு. பார்ப்போம் ஐஜி டிஜிபி கர்நாடகா என்ன பதில் சொல்ல போறாங்க, அதை மகளிர் ஆணைய தலைவர் எவ்வாறு ஒப்புக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது வரும் காலங்கள் பதில் சொல்லும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.